இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சன்னாகுன்னி பொடி செய்ய போகிறேன். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் இந்த பாருங்கள், 1 கப் சன்னாகுன்னி வச்சுருக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப்பு உடச்சக்கல்ல வச்சுருக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால் ஒரு 20 மிளகாய் வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வச்சுங்க. இல்லை மிளகு இருக்குது, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கல் உப்பு. இதுதான் இதுக்கான தேவையான பொருள். இதை ஒன்று ஒன்றா நான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு சன்னாகுன்னியை வறுத்து சுத்தப்படுத்திக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆயிலெலாம் போட வேண்டாம், வெறும் இதில் தான், வெறும் கடாயில் தான் இதை வறுக்கணும். ஆயிலெலாம் எதுவுமே போட வேண்டாம். நல்லா மொறுமொறுன்னு வரக்குள்ள நல்லா வாசம் வரும், மொறுமொறுன்னு இருக்கும். அப்போ எடுத்துடுங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இதை நல்லா வறுத்துட்டு ஒரு முரத்தில் போட்டு கையை இப்படி 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 கையை இப்படி இப்படி வச்சிடணுன்னா சன்னாகுன்னியை இப்படி இப்படி இப்படின்னு நம்ம தேய்ச்சோன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். அது ஒரு முரத்தில் போட்டு ஒரு தட்டை தட்டியாச்சுன்னா பொடி சுத்தமாகிடும். சன்னாகுன்னி பொடி சுத்தமாகிடும். இதில் அவ்வளோதான், மண் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த பாருங்கள், வறுக்கிறேன் பாருங்கள், நல்லா ஸ்மெல் வருது. அதெல்லாம் ஆனால் நல்லா கருகக்கூடாது, ஆனால் பொறப்பாக வரணும். இதை எடுத்து வச்சுட்டு உடச்சக்கல்லை ஏற்கனவே வறுத்தது தான். உடச்சக்கல்லையை லைட்டாக வறுத்துக்குங்க. கருவேப்பிலையில் வறுத்துக்குங்க. காஞ்ச மிளகாய் எல்லாம் எதுக்குமே ஆயில் போட வேண்டாமா. கருவேப்பிலையை வறுத்துக்குங்க. ஒரு 10 மிளகு வெடிக்க விட்ருங்க. கொஞ்சம் ஜீரகம் பொரித்து போட்டுருங்க, 1 ஸ்பூன் ஜீரகம். அவ்வளோதான். கல் உப்பு போட்டு நம்ம பொடி நுணுக்கி வச்சாச்சுன்னா எல்லாத்துக்குமே இந்த பொடியை நம்ம நல்லெண்ணெய், இது சாப்பிடக்குள்ள நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக கமன்னு வாசமாக அப்படியே 4 இட்லிக்கு 10 இட்லி உள்ளே போயிடும். அதுமாரியான டேஸ்டியான சன்னாகுன்னி பொடி தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சன்னாகுன்னி பொடி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா எண்ணெயே இல்லாத வறுத்து பாருங்கள், பழன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்துக்கு தீர்ந்து போகக்கூடாது, பொன்னிறமாக மாற்றிட்டேன். ஆறணுன்னா தான் அதை க்ளீன் பண்ணலாம். இப்போ அதே கப்பில் 1/2 கப்பு உடச்சக்கல்ல, உடச்சக்கல்ல ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் உடச்சக்கல்ல சூடு வந்தால் போதும். இப்போ காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாவும் இந்த சூட்லேயே வறுத்துப்போம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் போட்டு பொரிச்சுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம்.
மிளகு வறுத்தாச்சு. கருவேப்பிலையை போட்டுப்போம். மொடன்னு வறுத்தாச்சு. மொடன்னு இருக்குது. இப்போ அதுலேயே உரிக்காத பூண்டு போட்டிருக்கிறேன். மேற்கூளை மட்டும் எடுத்துருங்க. பூண்டு போடக்குள்ள கல் உப்பு ஒரு ஸ்பூன், தேவையான கல் உப்பு போட்டுடுங்க. கல் உப்பையும் பூண்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடுறேன். சண்டா பண்ணி அது க்ளீன் பண்ணிவிட்டு, க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை இல்லைங்க. கையை வச்சு 2 கடை சண்டா பண்ணி பொடிக்கு தேவையானது நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதில் உடச்சக்கல்ல, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கல் உப்பு இவ்வளோதையும் நம்ம வறுத்து ரெடி பண்ணி இருக்கிறோம். இது சண்டா புண்ணியை தனியாக நான் வறுத்து பாருங்க, மொரன்னு இருக்குது பாருங்கள், வறுத்து வச்சுருக்கிறேன் பொன்னிறமாக. இதை நம்ம வந்து கீஸாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு புடச்சாச்சுன்னா இதுதாங்க க்ளீன் பண்ணுற முறை. இதில் இருக்கிற மேலே மண் இருக்கிற எல்லாம் வந்துடும். ரொம்ப நொறுங்கிங்க கூடாது, நொறுங்கின்னா மாவாக கொட்டிடும். இதை என்னட்டு ஒரு 2 புடச்சாச்சுன்னா எல்லாம் வந்துடுங்க. இல்லை ஆக்சுவலாக அவ்வளோதான் மண் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து சண்டாகுனி வந்து பச்சையாக நீங்கள் வாங்கி செஞ்சிங்கன்னா அந்த மண் வராது. நல்லா மொறுன்னு வறுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து கையை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா எல்லா மண்ணும் வந்துடும். இதை நம்ம முரத்தில் போட்டு புடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பொடியில் வந்து சேர்த்து நம்ம பொடி நுணுக்கிட வேண்டியதான். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் க்ளீன் பண்ணிவிட்டு பொடி நுணுக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். சண்டாகுனியை க்ளீன் பண்ணி தட்டிட்டு எல்லா மண்ணும் போயிடுச்சு. இப்போ வந்து இதை நான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 2 ஜாரில் போட்டு அரைக்கிறேன். 1 ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன், 2வது ஜார் போடுறேன். இதில் வந்து சண்டாகுனியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். அதிகமாக போட்டிங்கன்னா கரிக்கும். எனக்கு 2 ஜாருக்கு வந்திருக்கு. 1 ஜார் அரைச்சிட்டேன், 2வது ஜார் இருக்குது. இதை நான் அரைச்சி உங்கள்கிட்ட நான் தரேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், சண்டாகுனி ஃபஸ்ட்டு இது நுணுக்கி வச்சுருக்கிறேன். 2வது இது எப்படி இருக்குது பாருங்கள், வாசமே செமையாக தூக்கலாக இருக்குது. இதுக்கு நான் எதுக்குமே ஆயில் போடலைங்க. ஆயில் போடாத தான் எல்லாமே நான் வறுத்துருக்குறேன். ஆனால் சாப்பிடக்குள்ள இப்படியே சாப்பிட்டா அதோட டேஸ்ட் நம்ம உணர மாட்டோம். இதுக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அமக்கலமாக இருக்கும். நீங்கள் 4 இட்லி திங்கிற நீங்கள் 10 இட்லி சாப்பிடுவீங்க. அடுத்த சமையல் குறிப்பில் பார்க்கலாம். பாய்.